ஓம் கம் கணபதே ஓம் குருவே நமக. அன்பு, பாசம், முயற்சி, திறமை, தன்னம்பிக்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதுமே இனிமேல் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7.5 சனியும் விலகிட்டது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு கோல்டன் பீரியடு. நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் காட்டுங்க. இதுக்கு மேலே உங்கள் காட்டில் தான் மழை, நீங்கள் நினைக்கிறது தான் சட்டம், நீங்கள் சொல்கிறது தான் தீர்ப்பு. நீங்கள் நினைக்கிற அத்தனை ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொற்காலம் இந்த காலம். இந்த காலத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கடவுள் கொடுக்குற அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆளாக வரப்போகிறீங்க. இதை யாராலுமே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பேச்சும் சரி, சனி பேச்சும் சரி, சனி வக்ர பேச்சும் சரி இந்த வருஷம் உங்களுக்கு நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதாவது பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க கடந்த 7.5 சனியில் அவங்க பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சமெல்லாம் நஞ்சமல்லங்க. அதாவது பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஒரு மகிழ்ச்சியாகவே இல்லை. எல்லாமே நஷ்டம். அதாவது எத்தனையோ பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், அதுக்கான பலன் கிடைக்கவே இல்லை, அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி நான் எவ்வளவோ பொருளை இன்வெஸ்ட் பண்ணேன், அதுக்கான லாபம் வரவே இல்லை. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் முன்னால் நான் எவ்வளவோ அவமானத்தை சந்திச்சிட்டேன். அதே மாதிரி அதாவது நான் வாங்கின கடன்காரன் முன்னால் தலை குனிஞ்சு நிற்கிற நிலமை போச்சு. அப்படி ஏகப்பட்ட தனுசு ராசிக்காரங்க புலம்பி தீக்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் பட்ட அவமானம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. அதாவது பொதுவாகவே இந்த உலகம் ஒருத்தன் மேல் மட்டத்திலேருந்து கீழ் மட்டத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கலாம், அவனை மட்டம் தட்டியே சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம் இது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பொல்லாத உலகம். ஏன் நம்மளோட கை விரலே பார்த்திங்கன்னா எல்லா விரல்களை ஒரே மாதிரியாக இருக்கிறது கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் உலக மக்களும் அப்படி தான். சில பேர் அதுலேயே சொந்தத்தில் சரி பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எல்லாமே நஷ்டத்தில் போச்சுன்னு நினைக்கிற ஆட்களும் இருக்காங்க. அதிலே சில பேர் இல்லை இவன் இப்படி ஆனால் தான் பரவாயில்ல அப்படின்னு அதை நினச்சி நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத நினச்சி சந்தோஷப்படுறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனாலும் சரிங்களா, உங்கள் திறமை உங்களோட சொத்து. சரிங்களா? அதை குறைக்கிறதுக்கோ அது யாராலையுமே அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நீங்கள் நல்ல முறையில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான காலகட்டம் உங்களுக்கு இனிமேல் வரப்போகுது. புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துட்டுது. அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. கடவுள் கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு தனுசு ராசிக்காரர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் பையனுக்கு சென்னையில் ஒர்க் பண்ணுறாப்புல ஒரு பையன். சரிங்களா? படித்து முடித்த உடனே வேலை கிடச்சிட்டு சென்னையில் நல்ல சம்பளம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பேசி முடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அப்போ தான் வேலையில் சேர்ந்துருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நிச்சயதார்த்தமும் முடிஞ்சு போச்சு, கல்யாணத்துக்கும் டேட்டு குறிச்சிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு வீட்டில் எங்கள் பொண்ணோட சம்பளம் எங்களுக்கு தான், ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க. அந்த பையனும் ஓகேன்னு சொல்லிடுறான். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்டேருந்து கிடையாது. உங்கள் பொண்ணு வேலைக்கு போனாலும் போகலாம், போவாட்டியும் நின்றுக்கலாம். உங்கள் பொண்ணை நம்பி நான் எதையும் டிபெண்ட் பண்ணலை, எந்த எதிர்பார்ப்பையும் எனக்கு தேவையில்லைன்னு அந்த பையனும் சொல்லிட்டான். சரிங்களா? ஆனால் அந்த பொண்ணுக்கு மாதம் சம்பளம் வாங்குது. சம்பளம் வாங்குறதுக்கு முன்னால் ஒரு மாதிரி பேசிச்சான். சம்பளம் வாங்கின பிறகு வேறு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு அந்த பொண்ணு. சரிங்களா? அந்த சம்பளம் வாங்கினாவே அந்த கெத்து வந்துடும் அந்த பொண்ணுங்களுக்கு. பேச ஆரம்பிச்சது. இவன் அதேமாதிரி தனி கொடுத்தனம் வந்துடணும்னு சொல்லிட்டுது. அப்புறம் ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்கு, சொத்துக்களை பிரிச்சிடணுன்ட்டுது. இது சொல்ல என்னன்னா, கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ கண்டிஷன் போடுது, நம்ம இதை கட்டிக்கினா நம்ம சந்தோஷமாக இருப்போமான்னு இவனுக்கு ஒரே அதிர்ச்சியாகவும் ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து ஏகப்பட்ட இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் அதேமாதிரி செக்கும் பண்ணியிருக்கு. நீ என்ன எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, உன் சேலரி இதெல்லாம் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப A to Z செக் பண்ணியிருக்கான். அவன் என்ன இந்த மாதிரிலாம் சந்தேகப்படுது, இவ்வளோ ஆர்டராக பண்ணுது, நிச்சயதார்த்தம் வேறு முடிஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவன் முடிச்சுன்னு இருக்கான். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் அந்த பையன், ஒரு மெயில் ஒன்று டைப் பண்ணி, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற வேலை வச்சுக்காத, நீ
உன்னை பிடிச்சிருக்கிறதால தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நீ வேலையில் இருக்கணும். அதேமாரி அந்த பொண்ணு வந்து இப்போ ஒன்றும் வசதியான குடும்பம்லாம் கிடையாது. சும்மா அந்த பொண்ணு படிப்பு வச்சு ஒரே ஒரு வேலையில் இருக்கு அவ்வளோதான். மற்றபடி அவங்க வீட்டுலலாம் ரொம்ப ஏழை தான் அவங்க. இந்த மாதிரி உன்னை பிடிச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன். அது ஒத்துக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத. நீ உனக்கு விருப்பம் இருந்தால் போகலாம். இல்லைனா நீ வேலையை விட்டு நின்றுக்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தேன். ஏதாவது போட்டு மெயிலில் அனுப்பிச்சிருக்கிறான். இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சொத்தை பிரிக்கணும்னு சொல்லக்கூடாது. அடுத்தவங்க பேச்சு கூடாது. எதாக இருந்தாலும் நம்மளோட இது பண்ணிக்கணும். நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்லாம். அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிலாம் ஏதோ மெயில் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்கான். அந்த பொண்ணு அந்த மெயிலை வச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுது. என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. அதாவது இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, உங்கள் குடும்பத்தை பார்த்தோ நான் எதை பார்த்தோ நான் அதை பண்ணல. உங்கள் குடும்பம் வந்து ரொம்ப பெரிய இதாக வசதியான குடும்பம்லாம் கிடையாது. உன்னை பிடிச்சிருந்து அதனால தான் வந்து நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் போட்டான். எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக்கி நிறுத்திட்டுது அந்த பொண்ணு. கல்யாணத்தை நிறுத்திட்டு இவனும் அதான் சாக்குன்னு ஓகே அப்படின்ட்டான். வேணவே வேணாம் அப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நின்ன பிறகு இவன் சைடு இருக்க சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆகா நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கும்மாலாம் அடிச்சிருக்காங்க போல். அதுக்கடுத்து ஒரு 6-7 மாதத்தில் நல்ல கௌரவமான குடும்பத்தில் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமாக இருக்கான் அன்றைக்கி. இப்படி நடந்த பிறகு அப்புறம் என்ன திரும்ப சொந்த பந்தங்கள் பேசிக்கிறாங்களா? இந்த மாதிரி வந்து அவன் நல்ல இடத்துல பொண்ணு கட்டிட்டான், நல்லா பெரிய இடத்துல கட்டிட்டான், வசதியான இடத்துல கட்டிட்டான். நம்ம வந்து எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். அதாவது ஒத்துமையாக இருக்கணும், அவனுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் அந்த மாதிரிலாம் இருந்துருக்குறாங்க. சரிங்களா? சொந்தக்காரங்கள் எல்லாருமே இப்படி தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு அவமானம் வந்துட்டுதுன்னா உடனே அதை வந்து கொண்டாடி மகிழ்கிறது. நீங்கள் ரொம்ப கௌரவமாக போயிட்டீங்கன்னா உடனே அதை நினச்சி பொறாமையாக பேசிக்கிறது. இதுதான் சொந்தக்காரங்க. ஆனால் உங்கள் திறமை என்றைக்கும் உங்களுக்கான சொந்தம். சரிங்களா? அதை என்றைக்குமே அது உங்களை விட்டு போகாது. அது உங்களோட சொத்து. அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணுறதுக்கான காலம் இதுதான். இதை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆளாக வரணும். சரிங்களா? கோடீஸ்வரனாக வரணும். நல்ல வேலை கிடைக்கும், வியாபாரமும் சூப்பராக போகும், நல்ல திருமணம் வரன் அமையும். சரிங்களா? அதேமாரி குழந்தையும் உடனே பிறகும். குரு பார்க்க கோடி நன்மை. 5வது இடத்துலேருந்து 7, 9, 11 அந்த இடத்த பார்க்குறாரு. சரிங்களா? அதேமாரி 3வது இடத்துலேருந்து சனி பகவான் மூலத்திரிகோணமான 5, 7, 9 இந்த இடத்தையும் பார்க்குறாரு. இதை விட ஒரு பெஸ்ட்டு சான்ஸு இந்த 12 ராசியில் எந்த ராசியும் கிடையாது. தனுசு ராசிக்கு தான் இருக்குது. இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிக பெரிய ஆளாக வரணும். சரிங்களா? உங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவங்க முன்னால் அசுரத்தனமாக நீங்கள் வளர்ந்து காமிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவத்தை நீங்கள் உருவாக்கணும். சரிங்களா? உங்களை எல்லாருமே யார் எப்படிலாம் ரொம்ப தலை குனிஞ்சு உங்களை வந்து தலை குனிஞ்சு போக வச்சவங்க முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. முதல்ல அதை நீங்கள் நம்பணும். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல தனுசு ராசிக்காரங்களும் சரி, தனுசு லக்னக்காரங்களும் சரி, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். சரிங்களா? அதேமாதிரி கடந்த காலத்தில் இருந்த தோல்வி மேலே தோல்வியாக பட்டு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு ஏகப்பட்ட பேருக்கு. சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம இருப்போமா இல்லையான்ற ஒரு அந்த கண்டிஷன் கூட வந்துட்டாங்க. அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. முதல்ல நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணால் எல்லாமே வெற்றி தான். சரிங்களா? எல்லாமே வெற்றி. உங்களுக்காகவே 5வது இடத்துல வந்திருக்காரு. தனுசு ராசிக்காரங்க தான் சொந்த வீடு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் 5வது இடத்துல வந்திருக்காரு. அதை நீங்கள் நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கணும். முயற்சி பண்ணால் போதும், வெற்றி அவர் கொடுத்துருவார். சனி பகவானும் மூலத்திரிகோண பலம் 3வது இடத்துல இருக்கார். அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டை தேடி வரும். அதேமாதிரி இப்போ சனி வக்ர பலன் வேறு. அது வந்து உடனே உங்களுக்கு பலனை கொடுக்கும். வர அக்டோபரில் ராகுகேது பயிற்சி வேறு இருக்குது. அதுவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பயிற்சியாக தான் அதுவும் அமையுது. இந்த எல்லா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சேர்ந்து உங்களை மிகப்பெரிய ஆளாக மாற்ற போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா முயற்சி மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி தளரவே கூடாது. சரிங்களா? அதாவது ஒருத்தன் என்ன பண்ணால், ஒரு காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டேலாம் நடந்தது. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், போய் ஓட்டப்பந்தயத்துக்கு பேரை கொடுத்துட்டான். இது மாதிரி உன் பேரெலாம் கொடுத்துட்டான், வாடா ஓடலாம் அப்படின்னதும் உடனே எனக்கு ஓட தெரியாதா, நான் வந்து ப்ராக்டிஸும் பண்ணலை, ஓட்டப்பந்தயத்துக்குன்னா கொஞ்ச நாள் ப்ராக்டிஸாக பண்ணிடுறேன், என்னால் முடியாதான்ட்டான். வேணாடா வாடா அப்படின்ட்டு சும்மா நான் பேர் கொடுத்துட்டேன். அதுக்காக ஓடி தான் ஆகணும். அப்புறம் வந்து ஏன் பேர் கொடுத்தேன்னு என்ன பிடிச்சி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டம் போயிட்டான். அதேமாதிரி ஓடினா ப்ரைஸும் வாங்கிட்டான். சரிங்களா? முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான பலன் கிடைக்கும், அதுக்கான உயரம் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா அதாவது அடுத்தவங்க நினச்ச மாதிரி வந்து போயிடும். சரிங்களா? நீங்கள் வந்து இருக்கிற காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்.
இப்போலேருந்து 3 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த வருஷம் குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய அடித்தளம் அமையும். சரிங்களா? அதுக்கடுத்து 2 வருஷம் சனி பகவானும் கண்ணாபின்னான்னு கொடுப்பாரு, உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு, அசுரத்தனமாக கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அனுகூலம் இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல நேரம் வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? அதை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வருங்கால சந்ததிகள்லாம் யாரால நம்ம குடும்பம் இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அது உங்கள் பேர் வரணுங்க. அதாவது அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நம்மளுடைய மகன், நம்மளுடைய பேரன்கள்லாம் நல்ல வசதியாக இருக்கணும்னா நம்ம உழைச்சா தான் முடியும். அதுக்கான நேரம், சரியான நேரம் இதுதான். நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.